வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இன்று மதியம் 12 மணிக்கு கட்சியின் தலைவராக பதவியேற்றார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் பாஜக அனைத்து ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அந்த வகையில் பாஜக தலைவர் பதவிக்கான வேட்புமனு நேற்று நடந்த நிலையில் வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இன்று மதியம் 12 மணியளவில் மரப்பாலம் சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடந்த பாஜக விழாவில் முறைப்படி மாநில தலைவராக ராமலிங்கம் அறிவிக்கப்பட்டார். மாநில தேர்தல் அதிகாரிகள் அறிவிப்பு வெளியிடும் போது தற்போதைய மாநில தலைவர் செல்வ கணபதி மரபுப்படி கட்சியின் கொடியை புது தலைவர் ராமலிங்கத்திடம் ஒப்படைத்தார். தேசிய பொது செயலாளர் தருண் சுக் முன்னிலையில் நடந்த இப்பதவியேற்பு விழாவில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், பாஜக நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி காங்கிரஸ் ஆட்சியில் சபாநாயகராக இருந்த சிவக்கொழுந்துவின் சகோதரரான ராமலிங்கம் 2019 இருந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். அதன் பிறகு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றிக்காக பணியாற்றினார். இதனால் 2021 ஆண்டு மே 11 நியமன எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக நியமன எம்எல்ஏவாக பணியாற்றினார்.